எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீதர் பேசுகிறேன். என்னோடய ஏற்கனவே உள்ள சேனல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது, ஸ்ரீதர் கேன்னு. இங்கிலீஷில் மெயினாக வீடியோஸ் போடுவேன், அதில் கொஞ்சம் தமிழ் வீடியோஸ் இருக்குது. ஆனால் இப்போது உங்களோட ரிக்வெஸ்ட் அனுசரித்து தமிழில் மட்டும் பேசுகிற மாதிரி இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களோட ஆதரவு தேவை. இந்த சேனலோட டீட்டெயில்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூபோட ஆல்கோரிதம் படி நீங்கள் லைக் போட்டிங்கன்னா அந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி அண்ட் சேனல் க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ இதுலேயும் உங்களோட சப்போர்ட் தேவை. இன்றைக்கி சில நார்மல் நியூபார்ன் கேரை பற்றி சில இஷ்யூஸ் பேசலாம். ஒரு விஷயம், குழந்தை பிறக்கிறதுக்கு அப்புறம் உடனே விட்டமின் கேன்னு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. இந்த விட்டமின் கே இன்ஜெக்ஷன் விட்டமின் கே ஃபேட் சால்யூபிள் வைட்டமின். நம்மளோட பிளட்டில் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸோட மெச்சுரேஷனுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நியூபார்ன் பேபிஸில் பிறந்த உடனே அதோட டெஃபிஷியன்சி இருக்கும். ஏன்னா நம்ம பிறக்க விட்டு பிரெஸ்ட் மில்கில் விட்டமின் கேயோட அளவு கம்மி. மதருக்கு சில சமயம் சில மெடிசின்ஸ் கொடுப்பாங்க, ஆன்டி கன்வல்சன். அது மாதிரி இருக்கும்போது இந்த ஃபேக்டரோட மெச்சுரேஷன் அதை விட கம்மியாக இருக்கும், லிவரோட ப்ராசஸிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால. ஸோ இன் எனி கேஸ் இந்த விட்டமின் கே கம்மியாக இருந்ததுன்னா நம்ம ரத்தம் கிளாட் ஆகிறதுக்குள்ள ஃபேக்டர்ஸ் கம்மியாகும். ப்ளீடிங் வர சான்ஸ் இருக்குது பேபிக்கு. ப்ளீடிங் சில சமயம் வாயிலேருந்து மூக்குலேருந்து வரலாம், இன்டெஸ்டைன் அதாவது குடல்லேருந்து மோஷன் போகும்போது பிளட் வரலாம். பட் எல்லாத்தையும் விட சீரியஸு பிரெயினில் ப்ளீடிங் வர சான்ஸ் இருக்குது. பிரெயினில் ப்ளீடிங் வந்ததுன்னா பிரெயின் டேமேஜ் ஆகும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் எல்லா பேபிஸ்க்கும் பிறந்த உடனே தொடையில் ஒரு 1 மில்லிகிராம் விட்டமின் கேன்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம். இது ரொட்டீன்லி எல்லா கண்ட்ரீஸ்லேயும் போடுறது தான். இதனால் ரிஸ்க் ஒன்றும் கிடையாது. விட்டமின் கே ஃபஸ்ட்டு கொடுக்கறதுக்கு மறந்துடுச்சு, இல்லாட்டி கொடுக்க முடியலன்னா ஓரல் விட்டமின் கே கொடுக்கலாம். ஆனால் ஓரலாக கொடுக்கும்போது நம்ம ரிப்பீட்டடாக டோசஸ் கொடுக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு டோஸு, ஒரு மாதம் வரைக்கும். ஏன்னா இந்த ஹெமராஜிக் டிசீஸ், அந்த ப்ளீடிங் டெண்டன்சி இனிஷியல் ஃபியூ டேஸ்லேயும் வரலாம். அதுக்கப்புறம் லேட் ஹெமராஜிக் டிசீஸ்னு ஒரு வாரத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் கூட வரலாம். ஸோ இந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு இன்ஜெக்ஷனாக கொடுத்தா பெட்டர். ஸோ உங்கள் டாக்டர் விட்டமின் கே கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்க சில சமயம் டிஸ்கஸ் பண்ணாமல் கூட கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது ரொட்டீன் எல்லா பேபிஸும் கொடுக்குற மாதிரி. அடுத்த விஷயம், குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் பிரெஸ்ட் ஃபீடிங், அதாவது தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப அவசியம். ஃபஸ்ட்டு 2-3 நாளில் தாய்ப்பால் வரதுக்கு டைம் ஆகும். அதனால் நீங்கள் குழந்தைக்கு பால் கிடைக்கலன்னா என்ன ஆகும்னு கவலைப்பட தேவையில்லை. நேச்சர் நம்மளை படைச்சதே கம்மி மில்க் வச்சு நமக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான். அதனால் ஃபஸ்ட்டு 2-3 நாளில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் கொலஸ்ட்ரம்னு ஒரு ரொம்ப எனர்ஜி ரிச் அண்ட் ஆல்சோ நியூட்ரிஷன் அண்ட் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ் ரிச், இம்யூனோக்ளோபுலின் சொல்லுவோம், ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த கொலஸ்ட்ரம் லிக்விட் கோல்டு மாதிரி பேபியை உடனே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் நம்மளோட இன்டெஸ்டைனை ரெடி ஆக்குது. அது பிறந்த உடனே நமக்கு டைஜஸ்டிவ் எபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் பிறந்த குழந்தைக்கு நம்ம மற்ற பாலில் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப அழ ஆரம்பிக்கும். அதுக்கு டைஜஸ்ட் பண்ண முடியாது, மோஷன் ஜாஸ்தியாக போய் அழுதுகிட்டே கேஸ் கூடும். ஏன்னா அது டைஜஸ்ட் பண்ண முடியாது பாலை. பிரெஸ்ட் மில்க் ஸ்லோவாக வரத்துக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதாவது நம்மளோட பாடியோட மெட்டபாலிசம் அட்ஜஸ்ட் பண்ணி, அதை டைஜஸ்ட் பண்ணுற ப்ராசஸ் அட்ஜஸ்ட் பண்ணி, மதருக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் கூடி மில்க்கு ரெகுலராக ஒரு 3 days 4 days ஆகும்போது மில்க் கூட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வேறு மில்க் ஒன்றும் கொடுக்காமல் இருக்கிறது தான் பெட்டர். வேறு மில்க் கொடுத்தீங்கன்னா பேபி மதர்கிட்டேருந்து சக் பண்ணுறது குறைஞ்சிரும். பேபி ரெகுலராக சக் பண்ணி அந்த பிரெஸ்ட்டில் லேஸாக ப்ரொடியூஸ் ஆகிற மில்க் வெளியில் வரும்போது தான் வேறு மில்க் ப்ரொடியூஸ் ஆகும். சில சமயம் டங் டைன்னு ஒரு நாக்கு கீழே லேஸாக ஒரு மெம்பரேன் நீட்டிகிட்டு இருக்கலாம், டங்கு பிடிச்சி இருக்கிற மாதிரி. டைட்டாக இருந்ததுன்னா சில சமயம் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இல்லாட்டி பேபி ஸ்மாலாக இருக்குது, ப்ரீமெச்சூராக வந்துடுச்சு, இல்லாட்டி வெயிட் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி எனர்ஜி கம்மியாக இருக்கிற பேபிஸு டைரெக்டாக ஃபீட் பண்ணும்போது எஃபெக்டிவாக பண்ண முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் மதரோட பிரெஸ்ட் மில்க்கு பம்ப் பண்ணலாம், இல்லாட்டி ஹேண்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணணும். ஏன்னா இந்த ரிமூவ் பண்ணலன்னா மில்க்கு கூடுதல் வரது குறைஞ்சிரும். ஸோ பிரெஸ்ட் மில்க்கை ரெகுலராக ரிமூவ் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணுறது பெட்டர். இந்த ஃபார்முலா மில்க்கு கொடுக்கறதுனால இந்த ரெகுலர் மில்க் எம்டிங் ப்ராசஸ் அஃபெக்ட் ஆயிரும். பேபியோட டைஜஷன் எபிலிட்டிஸ் மாறும், பேபி எக்ஸ்ட்ரா அழ ஆரம்பிக்கும். ஸோ இது ஒன்றும் ஃபார்முலா கொடுக்காம பிரெஸ்ட் ஃபீட் மட்டும் கொடுங்க. சில சமயம் சுகர் மானிட்டரிங் பண்ணுவாங்க. குழந்தைக்கு மதருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரி பேபி ஸ்மாலாக இருக்குது, ப்ரீமெச்சூராக வந்துடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது 1-2 நாளைக்கு நீங்கள் ஃபார்முலா கொடுக்க தேவைப்பட்டால் கூட பிரெஸ்ட் மில்க் வரத்துக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 3வது விஷயம், குழந்தைய குளிப்பாட்டுறதை பற்றி. குழந்தை ஃபஸ்ட்டு 24 hours டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ்ஸு தேவையில்லை. ஸ்கின்னு மேலே வெர்னிக்ஸ்னு ஒயிட்டாக கோட்டிங் இருக்கும். அது ஒரு ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட், மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் எல்லாமே இருக்கும்.
அதனால் அது உடனே வைப் பண்ண தேவையில்லை, உடனே குளிப்பாட்டுறது நல்லதில்லை. ஒரு 24 ஹவர்ஸ் கழித்து குளிப்பாட்டலாம். சோப்பு போடாமல் ஜஸ்ட்டு லிக்விட் பேரஃபின் இல்லாட்டி வேசலின் போட்டுட்டு அந்த வெர்னிக்ஸ் எடுக்க முடியும். எக்ஸ்ட்ரா சோப் போட்டு குளிப்பாட்டுறது சரியில்லை. ஏன்னா சோப்புன்னு போடும்போது ஸ்கின்னு ட்ரை ஆயிரும் பேபிக்கு ட்ரை ஸ்கின் காமன். எஸ்பெஷலி நீங்கள் கோல்டான சுச்சுவேஷனில் இருக்கீங்க இல்லாட்டி ஏசி யூஸ் பண்ணுறீங்கன்னா ட்ரை ஸ்கின் கூடும். ஸோ குளிப்பாட்டினதுக்கப்புறம் பேபியோட ஸ்கின்னில் ஆயில் தடவலாம், நார்மல் ஸ்கின்னாக இருந்தால், இல்லாட்டி ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் பேபி லோஷன்ஸ். பெட்டர் டு புட் இட் ஸ்கின்னில் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே, நனவு இருக்கும்போதே அது போடுறது பெட்டர். டெய்லி குளிப்பாட்ட தேவையில்லை, ரொம்ப சூடான தண்ணியில் குளிப்பாட்டக்கூடாது. லியூக்வார்ம் வாட்டரில் ஒரு ஒன்ஸ் இன் 2-3 டேஸ் குளிப்பாட்டினா கூட போதும். டெய்லி குளிப்பாட்டணும்னு நினச்சிங்கன்னா பெரிய குழந்தைங்களுக்கு ஓகே, பட் ஸ்மால் பேபிஸ், வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ்னால டெய்லி குளிப்பாட்ட தேவையில்லை, வெட் வைப்பிங் பண்ணினா போதும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ரெகுலராக வேறு டிஸ்கஷன்ஸும் பண்ணலாம், குழந்தைங்களோட ரொட்டீன் இல்னஸஸ் பற்றியும் ரெகுலராக பேசலாம். ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் ஷேர் த இன்ஃபர்மேஷன் அஸ் வெல். அண்ட் முடிஞ்சால் வீடியோக்கு லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ.